இது விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன். உங்களோட நாள் பார்த்தீங்கன்னா 31/10/2025லேருந்து 6/11/2025 வரைக்கும் கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு சூரியன் வந்து துலாம்ல நீச்சமாக இருக்காரு. சந்திரன் மீனம் மேஷம்ல இருக்காரு. செவ்வாயும் புதனும் விருச்சிகத்தில், சுக்கிரன் கன்னி ராசிலையும் துலாம் ராசிலையும் இருக்கிறது. சனி பகவான் மீனத்திலையும், குரு கடகத்திலையும், ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும் இருக்காங்க. நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த வாரத்தை துணிச்சலாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த வாரம் உங்களுக்கு செவ்வாய் புதன் சேர்க்கையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையும் நல்லாவே இருக்கு. முக்கியமான மாற்றங்கள் நிகழக்கூடிய வாரமாக இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு திறமையும் நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய விதமாக இருக்கு. நீண்ட நாட்களாக தடையில் இருந்த சில விஷயங்கள் திடீரென முடிவடையும். தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கிற வாரங்கள். உங்களோட வார்த்தைகள் அடுத்தவங்க கிட்ட நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில், தொழிலில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். சிலருக்கு சொத்து வகையில் நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு நிறைவான முடிவு கிடைக்கும். மனநிலை உறுதியாகும். அச்சம் குறைஞ்சி தெளிவான வாரமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைக்கும் முயற்சிக்கும் நல்ல ஒரு நிச்சயமான பலன் கொடுக்கிற மாதிரி இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள் என்னென்னா வேலை செய்கிறதுக்கு உண்டான வளர்ச்சியில் நல்ல ஒரு பலன் தரும். உங்களோட உழைப்புக்கும் உங்களோட திறமைக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிற வாரமாக இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டுக்கான வேலை வாய்ப்போ இல்லைனா வந்து புது நிறுவனங்களுக்கு வேலையில் செய்கிற வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு போட்டியாளர்களை கடந்து நல்ல ஒரு லாபம் காண வாரம். அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான முடிவாக வரும். கூட்டாளிகள், பார்ட்னர்கள் கூட நேர்மையான பேச்சு முக்கியம். பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பலன். பழைய கடன்களை குறைக்கலாம். வருமானம் நல்லா இருக்கும். ஆனால் செலவுகளும் இருக்கத்தான் செய்து வியாபாரத்தில் சின்ன சின்ன முதலீடு செய்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தும். குடும்பத்துக்காக பண செலவு வேண்டிய பொறுப்புகள் இருக்கிற வாரமாக இருக்குது. சுகாதார லாபம் இருந்தாலும் தொழிலில் நிதானமாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. பங்கு சந்தையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உறவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அதிகமாக இருக்கும். பேச்சுவார்த்தை மூலயமா எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு சிறப்பான திருமண பேச்சுவார்த்தைகள் முடிக்கு வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் முடிக்கு வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற வாய்ப்பு இருக்குது. தூரத்து நண்பர்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொண்டு சந்தோஷமாக இருப்பாங்க. காதல் உறவுகள்லையும் திருமண உறவுகள்லையும் நல்ல ஒரு நம்பிக்கை கூடும் வாரம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மொத்தத்தில் சீராக தான் இருக்கும். அதிக வேலை காரணமாக கொஞ்சம் சோர்வு இருக்க வாய்ப்பு இருக்குது. இரவு நேரம் அதிகமாக விழிச்சிருக்கிறது தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கும். மன அழுத்தம் ஏற்பட்டால் சின்னதாக ஓய்வெடுங்க. உடற்பயிற்சி இல்லைன்னா நடப்பயிற்சி செய்கிறது நல்லது. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதிக அளவில் நீர் சத்து பொருட்களை சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும்.